ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மட்டன் கிரேவி எப்படி செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட் என்ன தேவைன்னா, இப்போ நம்ம 1/2 kg மட்டன் எடுத்துருக்கோம். மட்டன் எடுத்துகிட்டு இதை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வைக்கிறோம். வேக வச்சு எடுத்துக்கலாம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், குக்கர் எடுத்தாச்சு. குக்கர் எடுத்துகிட்டு இதை பற்ற வச்சாச்சு. பற்ற வச்சுட்டு இந்த 1/2 kg மட்டனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். மட்டன் இதில் போடுறோம். குக்கரில் போட்டாச்சு. குக்கரில் போட்டுட்டு கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். இதில் பாருங்கள், கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கிறேன்னா, ஏன்னா அப்போ தான் தண்ணி வந்து அதில் உள்ள மட்டனில் உள்ள தண்ணி வந்து கொதிச்சு வெளியில் வராது, குக்கர்லேருந்து வெளியில் லீக் ஆகாது. அதனால் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவை. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கிற போகிறோம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ குக்கரை மூடுறோம். குக்கரை மூடி விசில் வர வரைக்கும் வச்சிடறோம். ஓகே, மட்டன் வேக வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்சு இந்த எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ கிரேவி செய்வதற்கு தேவையான பொருளை பார்ப்போம். மட்டன் கிரேவிக்கு பாருங்கள், 2 பெரிய வெங்காயம் வெட்டியிருக்கேன். 1/2 kg மட்டனுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பாருங்கள், தேங்காய் பேஸ்ட்டு இது கொஞ்சமாக தான் போடுவேன், கொஞ்சமாக தான் போட்டுக்குவேன் தேவையான அளவு. கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இஞ்சி போட்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சது வச்சுருக்கேன். ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், பட்டை கிராம்பு இதெல்லாம் இப்போ போட்டு இப்போ நம்ம மட்டன் கிரேவி ரெடி பண்ண போகிறோம். ஓகே, இப்போ மட்டன் கிரேவிக்கு அடுப்பில் பாத்திரத்தை வச்சாச்சு. நல்லா சூடாகிடுச்சு, அடியே பிடிச்சிருச்சுங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. ஏன்னா நல்லா தாராளமாக ஊற்றுங்க, அப்போ தான் மட்டன் கிரேவி நல்லா வரும். நல்லா ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். நல்லா சூடானோன்னா சோம்பு போட்டுக்கணும். எண்ணெய் சூடாயிருச்சு, சோம்பு போடுறோம். பாருங்கள், சோம்பு பொரிஞ்சோடனே பட்டை கிராம்பை சேர்த்துடணும். சோம்பு பொரியுது. பட்டை கிராம்பை சேர்த்தாச்சு. இலை போட்டாச்சு, பட்டை போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, பாருங்கள், நல்லா சூடாகுது. சூடானோன்னா இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, கருவேப்பிலையை போடுறோம். பாருங்கள், பொரிய ஆரம்பிச்சிடும். கருவேப்பிலை போட்டோன்னா பொரியுது. பொரிஞ்சோன்னா என்ன பண்ணுறோம்னா, கட் பண்ண வெங்காயத்தை போடுறோம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் போடுறோம். நல்லா வதங்கணும். வெங்காயம் பச்சை மிளகாயம் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் பச்சை நல்லா வதங்கட்டும். வதங்குற வரைக்கும் நல்லா கிண்டணும். பாருங்கள், நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடலாம், கட் பண்ணி. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பாருங்கள், தக்காளி சேர்க்குறோம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். நல்லா தக்காளி வதங்கட்டும். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. தக்காளி வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. உப்பு போட்டு வதக்கியாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட முடியும். நம்ம பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏற்கனவே நம்ம வந்து கறியை வேக வைக்கலே இஞ்சி பூண்டு நிறைய போட்டு தான் வேக வச்சுருக்கோம். மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ அந்த பச்சை வாரம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கி அதுக்கப்புறம் எண்ணெய் திறந்து மேலே வந்த உடனே மட்டனை கொட்டி கிண்ட வேண்டியதான். கிண்டிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன நம்மளுக்கு தேவையோ மிளகாப்பொடி போட்டு ஆட் பண்ணணும். எல்லாம் சேர்ந்த மிளகாப்பொடி தான் நான் போடுவேன். அந்த மிளகாப்பொடியை போட்டு ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க வேண்டியதான். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டனை, அவிச்சு வச்சுருக்க மட்டனை உள்ளே கொட்டுறோம். மட்டனை சேர்த்தாச்சு. மட்டன் நல்லா கொதி வந்த உடனே மிளகாப்பொடி போட்டுற வேண்டியதான். மட்டன் நல்லா கொதிக்கட்டும். ஓகே, பாருங்கள், மட்டன் நல்லா வெந்து கொதிச்சிருச்சு. தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, மிளகாப்பொடி ஆட் பண்ண வேண்டியதான். மிளகாப்பொடி தேவையான அளவு போடணும். பாருங்கள், 1 2 3. ஏன்னா கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுனால 4 ஸ்பூன் போட்டுருக்கோம். மிளகாப்பொடி போட்டாச்சு. இது எல்லாம் சேர்ந்த மிளகாப்பொடி தான். மல்லி, சீரகம் எல்லாமே சேர்ந்தது. மிளகா, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்ந்து அரைச்ச மிளகாப்பொடி. இதை நல்லா கிண்டி விட்றோம். கிண்டி விட்டுட்டு
ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தேங்காய் அரைச்சதை அதில் கொட்டுறோம். அவ்வளோதான், வேகட்டும். மிளகா இதோட சாரட்டும், மட்டனோட மிளகா சாரட்டும். இங்கே பாருங்கள், மிளகா சாறு நல்லா சாந்துடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு தேவையான அளவு தேங்காயை போடுறோம் அதில். பாருங்கள், எனக்கு இவ்வளோதான் போடுறேன் நான் தேங்காய் கிரேவிக்கு. இப்போ பாருங்கள், இதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு எண்ணெய் மிதந்து வரையில் ஆஃப் பண்ணிடலாம். மூடி போட்டு மூடிடலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மட்டன் கிரேவி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. மூடி வச்சுருக்க மட்டன் எடுத்து பார்க்கலாம். எடுத்தாச்சு பாருங்கள், மட்டன் கிரேவியில் எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு மட்டன் வந்து நல்லா வெந்து சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சுவையான மட்டன் கிரேவி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சண்டே ஸ்பெஷல் ஃபார் டுடே.